சமயக்கட்டுல நான் பிறக்கும் போதே நினைச்சேன் என் கதி இதான். ஒரு பூசணிக்காய நினைச்ச எவ்வளவு நேரமா? ஏண்டி 40 நாளா விளைஞ்ச பூசணிக்காய 4 செகண்ட்ல 10 போட சொல்றியே, உனக்கு நல்லா இருக்குதா? அடியே அடியே, நம்ம வீட்டுக்கு யாரும் ஆம்பளை வராண்டி. வரட்டுமே. அடியே, அவன் வந்து போற வரைக்கும் கொஞ்சம் அதிகாரம் பண்ணிக்கிறேன்டி. சரி சரி, 3 தடவை தான் அதிகாரம் பண்ணணும். சரி. அடியே அடியே, இன்னும் அவன் வரலடி, நான் அவசரப்பட்டுட்டேன். இதெல்லாம் வீட்டுக்கு உள்ள வச்சுக்க கூடாது, கருமம். அம்மா அம்மா, ஏப்பா நான் முகத்துல இவ்வளவு பெரிய மீசையை வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். மத்தவங்க வேற எங்க வளர்க்கலாம் மீசைய? என்ன மாதிரிக்கான அம்மா நான் கூப்பிடுறிய? நீ செய்யற காரியத்தை பார்த்த உடனே தெரியுதே இந்த வீட்டுல அதிகாரம் அம்மாக்கு தான், அதனாலதான் கூப்பிடுறேன். அம்மா நான் கூப்பிட்டாட்டா கூப்பிடுறேன்பா, அதிகாரம் பண்றேன்பா. அடியே அடியே. என்னது 1 2 நிக்கிட்டு உள்ள அம்மா என்ன வாய்ப்பாடு படிக்கிறாங்களா இல்ல சலவைக்கு ஏதாவது துணி என்றாங்களா? அடியே, இந்த வேலையை செஞ்சுட்டு அப்புறம் அதை செய்யறேன்டி. இது அம்மாவோ சம்சாரம்? நீ சம்சாரங்கிறது எனக்கு சொல்லணுமா? அப்பா, கல்யாணத்தின் போது நான் அப்படித்தாப்பா இருந்தேன். எனக்கு அதுல வருத்தமே கிடையாது. இது நடக்குது, அது பெருக்குது. தலை எழுத்து யார விட்டது? தம்பிக்கு என்ன வேணும்? பொண்டாட்டி வேணும். என்னப்பா இங்க விட்டு போன மாதிரி கேக்குற? இங்க இருக்கிறது ஒருத்தி தானே? ஏன்பா, உன்னையே எங்களுக்கு யாருன்னு தெரியாது, உன் பொண்டாட்டி எப்படி தெரியும்? எனக்கு தெரியுங்க, இந்த போஸ்ட்ல தான் இருக்குது. ஐயோ, என்னங்க கல்யாணமே ஆகலன்னு சொன்னாலே? நான் அப்பவே சொன்னேன், கல்யாணம் ஆகாத பொண்ணை குடுத்தன வைக்காத, குடும்பத்துல வையின்னு. கேட்டியாடி? முடிஞ்சு போச்சோ உனக்கு எனக்குள்ள காண்டாக்ட் இன்னும் இருக்கிறானே. என்னால ஏன் உங்க 2 பேருக்குள்ள தகராறு? பேசாம காய்கறி எல்லாம் நறுக்கிட்டு வீட்டை கூட்டிட்டு உள்ள போய் 10 பாத்திரத்தெல்லாம் வளர்க்கு. ஆம்பட பெரும் மீசையோட சரி. அக்கா, அப்ப நீ எனக்கு மச்சானா? தோல்ல கை போடுற அளவுக்கு பழகிருக்குமா? இப்ப மச்சாம்ப அடுத்தாப்புல காய்கறி எல்லாம் கூட சேர்ந்து நறுக்கும்ப. பங்கு போட்டுக்கிறோமே. சமையல் ஆகட்டும், அப்புறம் பங்கு போட்டுக்குவோம். சாப்பாட்டுக்கு வா. இங்க நானே மிச்சத்தை தாண்டிக்கிறேன். அடிச்சுக்கோ. இப்படி வீங்கி உடம்பு வந்தா தான் உண்டு. அக்கா, ஆஹா, மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்களே, என்ன பேர் வச்சிருக்கிற? அடியே. அடியேன்னு பேரா? இல்ல தம் மச்சான், 20 வருஷமா அடியே அடியேனே கூப்பிட்டு பேர் மறந்து போச்சு. ஆமா, வாழ்க்கையில முத்துப்புள்ளியே கிடையாதா? சரி சரி, உள்ள போங்க, எனக்கு ஆள் வந்துருச்சு. அடுத்தவங்களையே ரசியா. ஆமா, நீ என்ன சொல்ற? என் தலகிரி, நான் அரச மரத்தை தான் சுத்தணும். அடியே, நானும் வரேன்டி. நறுக்கி தோலை. எனக்கு வேணும். என்ன வாழைத்தண்டுல நூல் வருது? ஊசி போச்சோ? வரிவாளே, ஐயோ எனக்கு தெரியாதுப்பா. ஆச்சு, வேஷ்டி போச்சு. இனிமே 4 முழம் தானா? யாரை கேட்டு உள்ள வந்த? வீட்டுக்காரங்களை கேட்டுதான் உள்ள வந்த. மரியாதையா வெளியே போ. நீ உள்ள இருந்தா தப்பா நினைக்க போறாங்க. நான் வெளியே போறதான் தப்பா நினைப்பாங்க. போக மாட்டேன். ஐயா ஐயா. ஐயோ ஐயோ, அது ஒரு உப்புக்கு சப்பானி, அந்த ஆளை ஏன் கூப்பிடுற? அம்மா, ஏமா இங்க வாங்கம்மா. என்னங்க கூப்பிட்ட உள்ள லொடத்துல வர்றீங்க? எப்ப கூப்பிடுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கீங்களா? கடவோரமே நின்னாப்லையா? இல்லப்பா, எங்க வீட்டுக்கார ஐயா ஐயான்னு பொம்பளை கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்டது. எந்த பொம்பளை கூப்பிட்டாலும் நான் தான் முந்திக்குவேன். பொம்பளை கூப்பிட்டா நீங்க முந்திக்குவீங்க, ஆம்பளை கூப்பிட்டா அதுக்கும் நான் தான். என்னமா விஷயம்? இவரை வெளியே போக சொல்லுங்க. ஏன்? எனக்கு பிடிக்கல. எனக்கும் தான் பிடிக்கல. என்னையா? எங்க வீட்டுக்கார பாலகிரியான நான் குடும்பம் நடத்துறையா? இத பாருமா, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், எலும்பானாலுமா. இத பாருங்க, நான் வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு காய்கறி எல்லாம் நறுக்கி கொடுத்து சமாதானம் படுத்திக்கிறேன், நீங்க போங்க. காய்கறி நறுக்கிறியா? நீ தாப்பா புருஷன். இவளுக்கு இது கரெக்ட். இப்படி உட்கார்ந்து கொடுத்தல பண்ணணும். நீ போறியா இல்ல நான் போட்டுமா? சாரதா சாரதா, மனுஷனுக்கு 2 முக்கியம். ஒன்னு Dress, இன்னொன்னு அட்ரஸ். உன் தயவால எனக்கு Dress கிடைச்சு போச்சு, அதே தயவால எனக்கு அட்ரஸும் தந்துறேன். தராரு, இந்தாங்க. உன்னை விட்டு போறியா இந்த புத்தி? பாக்குறேன் எத்தனை நேரம் புடிச்சிட்டு இருக்கேன்னு பாக்குறேன்.